தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நம்ம அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுவதென்று நான் இயேசுவை நேசிக்கிறேன், அவரை விசுவாசிக்கிறேன் அப்படின்றது மாத்திரம் இல்லை, அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுறது. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், உங்களுடைய பலிகளை அல்ல கீழ்ப்படிதலையே நான் விரும்புகிறேன். இப்போ எந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆனாலையும் அந்த இடத்துல தேவன் மீது நம்ம அன்பு கூறுவதனால நமக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நிச்சயமாகவே நம்ம ஜெயிப்போம். அந்த இடத்துல மரணம் இல்லை என்று நம்ம விசுவாசத்தில் நிலைச்சி நிற்கிறதுக்கான காரணம் தேவ வசனத்தின் வல்லமை தான். ஆனால் ஒரு வியாதிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம போகும் பொழுது ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இந்த வியாதியில் நீ பிழைக்க மாட்டாய் என்று சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குமா அப்படி டிக்ளேர் பண்ணுற அளவுக்கு நமக்கு விசுவாசமாக இருக்கோமா அப்படின்னு நம்ம சோதித்தோமானா நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் அந்த உலக ஞானம் நமக்குள்ளே இருக்கிற அந்த நன்மை தீமை அறிகிற அறிவு அதிக நேரம் தீமைக்கு நேராக தான் அட்ராக்ட் ஆகி கொண்டு இருக்கும். இதுக்கு ஏன் காரணம்னா வேர்டு வீக்னஸ் தான். என் ஜனங்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள்.